பிறகு படிப்படியாக அவை என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து இந்த இடத்துல வந்து இப்படியான காரியங்களில் ஈடுபட வலிக்கலாம். இப்போ வர ஜெனரேஷனால பாடசாலைகள் பாதிக்கப்படக்கூடாது. இது உங்களுக்கு தெரியும், இது வந்து பாதினியம். உங்கள் எல்லாருக்குமே இதனுடைய விளைவு தெரியும். தஞ்சாவூர் என்ன செய்யணும்னு சொன்னால் கிளக்கின உண்மையாகவே சில தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ மேசன் வேலைகள், இந்த வெயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். மேசன் வேலைகளுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளை படிப்பிக்கணும். பிள்ளைகளாக உண்மையாகவே கஞ்சான்ற ஒன்றில் நீங்கள் அடிமையாகினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாகவே நீங்கள் வெளியில் வர முடியாது உங்களோட வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் வந்து நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு காணொளி தான். ஒரு விழிப்புணர்வு காணொலியை பற்றி தான் உங்களோட பேச போகிறேன். முற்றுமுழுதாக இந்த காணொளி வந்து உண்மையாக நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றி தான் நான் இதில் உண்மையாக பேச போகிறேன். ஓகே, தொடர்ந்து இந்த காணொலியில் இணைஞ்சிருங்கோ. மறக்காமல் இந்த காணொலியை பார்த்து எங்களை வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன காணொளி, என்ன அந்த விழிப்புணர்வு பதிவுன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். என்ன காரியத்தை குறித்து பேச போகிறோம்னா இங்கே பாருங்க, முன்னுக்கு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாதினியம். இதில் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட், இது இந்தியாவில் இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உங்களோட பேசி என்னென்ன காரியம் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கும் நீங்களும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். ஏற்கனவே இந்த காணொலி போடணும்னு சொல்லி எனக்கு நிறைய நாளாக ஒரு மனசில் ஒரு ஏக்கம். எங்களுடைய இலங்கையை பொறுத்தமல்ல, குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண மாகாணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேக விதமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் குறித்து நான் பேச விரும்பல. பாடசாலை மாணவர்களுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து தான் நான் வந்து பேச போகிறேன். இன்றைக்கு வந்து அநேக யாழ்ப்பாணத்தை மட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேக சிறுவர்கள் பாடசாலை போகிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிட்டோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு வயல் சைட்லான் இருக்கிறோம். அந்த வயல் சைடில் இப்போ குறிப்பிட்ட சில நாட்களாக சில பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாடசாலைக்கு போகும்போது பாடசாலை சீருடைகளுடன் என்ன செய்யணும், நான் பாடசாலை இதில் குறிப்பிட உங்களுக்கு விரும்பலை. இதில் நாங்கள் போகிற பொழுது எங்களோட அந்த வயல் சைடில் வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு 7-8 பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து 2 பேர் தான் வந்தவை. பீடி பத்தினம், கோழி பத்தினம், அதோட வந்து வித்தியாசமான மனங்கள் எல்லாமே வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சொன்னால் பேசி பேசி கலைக்கிறது. பிறகு படிப்படியாக அவை என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து இந்த இடத்துல வந்து இப்படியான காரியங்களில் ஈடுபட வலிக்கலாம். இதில் பள்ளிக்கூடப்போட வந்து 2 சிகரெட் பற்றுறது, பீடி பற்றுறது, அதோட வந்து மாவா போடுறது, தம்பாக்குகள் சுற்றி பொயில இப்படி வேக்க வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நான் 2-3 தடவை என்ன செய்யிட்டேன், விரட்டி ஆக்களை கலைச்சி விட்டுட்டேன். அதோட பள்ளிக்கங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பின்னேற வேலைகளையும் ஸ்கூல் போயிட்டு வந்து 2-3 நாள் 2 தினம் பேசி கலைச்சி எப்படியாச்சும் இதை குறித்து ஒரு வீடியோ ஒன்று போடணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நேற்று கூட நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்துட்டுச்சுன்னா நான் தனிப்பட்ட ரீதியாக இதில் ஆற்ற பேரை மாதிரி சொல்லுறேன். பாடசாலை மாணவர்கள் என்ற ஒரு ரீதியினால தான் நான் இதில் வந்து இந்த வீடியோ எப்படியாச்சும் பதிவு செய்து போடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு செய்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தாய் தகப்பனை சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் நண்பர்களோடு சேர்ந்து, நல்ல நண்பர்களும் இருக்கின்றன தான், நான் சொல்கிறது வந்து தீய நண்பர்களோடு செய்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யணும், சும்மா ஒருக்கா தான் தெரியணும், இந்த ஒருக்கா 10 பேர், இந்த ஒருக்கா இந்த பார்க்க போட்டு பேர் அப்படின்னு சொல்லி ஒருக்கா தான் தெரியும். இதில் அப்படி ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் ஒருக்கா 10 வலிக்கிட்டோம்னு சொன்னால் திருப்ப எங்களுக்கு அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அடிக்ட் ஆகிருக்கும். நிச்சயமாக அதிலேருந்து வெளிவர முடியாது. பாடசாலைகளுக்குள்ளேயும் என்ன செய்யணும், கொண்டு போய் இப்படியான பொருட்களை பாவிக்கணும். அதாவது வந்து ஃப்ரீ டைமுகளில் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் நான் பார்த்துருக்குறேன். 2-3 ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம்கள் அதுகளுக்கு போகல என்ற கண்படவே நான் வந்து பார்த்துருக்குறேன். கோயிலை வந்து இப்படி சுற்றி போடுவினம், அதோட வந்து வீடியல் பத்துவினம், இதெல்லாம் வந்து போட்டுட்டு வாயாவை கொப்பளிச்சுட்டு வாயை வந்து இதாண்டி போட்டு, அதாவது பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு வீடி பார்த்தினா என்ன செய்யும், மணக்கும். கோழி பார்த்தினா மணக்கும். பக்கத்தில் இருக்கிறார்கள் மணக்கக்கூடாதுன்றதுக்காக ஏலக்காய் சப்பிவினம். இல்லைன்னு சொன்னால் அந்த கொய்யாயில் சப்பிவினம், இல்லாட்டி
சென்ட ப்ரெஸ் வவுக்கம் சாப்பிடணும். அப்படி நிறைய மூளை எழுப்ப பள்ளிக்கு பிள்ளைகளுக்கு வந்துட்டுது. பொதுவாகவே பாடசாலைக்குள்ளேயே மாணவர்கள் தைரியமாக கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பீடி பத்தினம் அதோட வந்து வேறு வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே பாடசாலை பொறுப்பான ஆசிரியர்கள் இதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் பார்க்குறீங்க. ஸ்கூலில் வந்து கை கட்டாட்டி என்ன செய்கிறோம் பார்க்குறோம், ஷூ போடாட்டி பார்க்குறோம், ஷர்ட் வந்து உள்ளுக்கு போடாட்டி பார்க்குறோம். கண்டிப்பாகவே எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட மாணவர்கள் இப்படியான காரியங்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் உங்களுக்கு தெரியும். அப்படி சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய வாயை ஊத சொல்லி பாருங்க. அவர்களுடைய வாயில் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் என்னதான் கொய்யாயில போட்டாலும் என்னதான் இலக்கை வந்து சப்பினாலும் அவர்களிலிருந்து என்ன செய்யணும் அந்த ஒரு மனம் வந்து வரும். அப்படிப்பட்ட மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு ஏற்ற சட்ட நடவடிக்கையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி அவர்களோட வந்து பெற்றோர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யணும் என்று சொன்னால் அப்படி செய்கிற பொழுது இப்படியான பிரச்சனைகளை பெரிதான நிலைமைக்கு வராதபடி என்ன செய்யலாம்னு சொன்னால் பாதுகாக்கலாம். அதோட பாடசாலைகளுடைய பேர் இப்போ வர ஜெனரேஷனால பாடசாலைகள் பாதிக்கப்படக்கூடாது. பாடசாலைக்கு வந்து கெட்ட பேர் வந்து இதால் வந்து உண்டாகும். பாடசாலையில் வந்து ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து அந்த பொறுப்பில் இருக்கிற தலைமை மாணவர்களாக இருந்தாலும் சரி, இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட வந்து பெற்றோர்களும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுடைய நடத்தைகளை பாருங்கோ, கண்ணை பாருங்கோ. அதாவது வந்து சாதாரணமாக வந்து மது அருந்தினா வந்து வித்தியாசமாக பிடிச்சு கொள்ளலாம் மணக்கும். ஆனாலும் இன்றைக்கு வந்து குறிப்பாக நான் எதை பெரிய சொல்ல வந்தேன்னா, இது உங்களுக்கு தெரியும், இது வந்து பாதினியம். உங்கள் எல்லாருக்குமே இதனுடைய விளைவு தெரியும். இதை வந்து நான் இப்போ கையால் குடிக்கிறேன். இந்த கையால் குடிக்கிறதே வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த பாதனியத்தை வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த பாதனியம் வந்து கிட்டத்தட்ட கஞ்சா செடி மாதிரி தான். இதை இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அநேகருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. இதை வந்து வியாபார நோக்கத்துக்காக இதை இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இலையை இப்படி ஒடிச்சு இந்த இலையை ஒடிச்சு இதை என்ன செய்யணும், காய வைக்கணும். காய வச்சுட்டு காஞ்ச பிறகு அதை என்ன செய்யணும், இப்படி அமைச்சு இப்படி வரும் பாருங்க. இப்படி காய வச்சுட்டோம்னு சொன்னால் கஞ்சாவோட என்ன செய்யணும்னு சொன்னால் கஞ்சாவோட கலக்கினா இது வந்து தெரியாது, எங்களுக்கு பாதனியம் மட்டும் தெரியாது. எங்களோட இணைப்பு என்ன, இது கஞ்சா தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் கஞ்சாக்களை வந்து ஒரு 1/4 கிலோ பாதனியத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் கலக்கினா அது வந்து இன்றைக்கு வந்து சமுதாயத்துக்கு தெரியாது. என்னன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அடிக்ட், போதையில் வந்து அவ்வளோத்துக்கு அடிக்ட் ஆகிறதால இதில் என்ன இருக்குது, இது நன்மையா தீமையான்னு சொல்லி சிந்திக்காத அளவுக்கு அவள் சிந்தைகளில் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படியாச்சும் எங்களுக்கு கிடைச்சா சரி, அதை பற்றினா சரின்னு சொல்லி வாழினம். பெற்றோர்கள் நீங்கள் அவதானமாக இருந்தோம். இன்றைக்கு இந்த பாதனியத்தால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி நான் சொல்ல உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உண்மையாகவே இதை பாவிக்கிற நீங்கள் வந்து இது எல்லாவற்றையும் விட்டு விலகணும். என்னென்னு சொன்னால் நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கால சந்ததிகள் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரணும். எங்களுடைய தாய் தகப்பன் வந்து எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பணங்கள் செலவழித்து படிக்க வைக்கணும், எவ்வளவோ கூலி வேலைகளுக்கு அவன் அப்பா அம்மா எல்லாம் போயினோம். உண்மையாகவே சில தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ மேசன் வேலைகள், இந்த வெயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். மேசன் வேலைகளுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளை படிப்பிக்கணும். பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து துரோகம் செய்யாதபடி என்ன செய்யணும்னு சொன்னால், தீய நண்பர்களோட செய்கிறத நீங்கள் வந்து குறைச்சி கொள்ளுங்க. அதோட வந்து இப்படியான காரியங்களில் ஈடுபடாங்க. உண்மையாகவே கஞ்சான்ற ஒன்றில் நீங்கள் அடிமையாகினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாகவே நீங்கள் வெளியில் வர முடியாது. உங்களோட வாழ்க்கை வந்து சீரழிக்கப்படும். உங்களுக்கு வந்து எதிர்காலம் ஒன்று செய்யணும்னு சொன்னால் கேள்விக்குறியாக தான் அமையும். இப்போ என்ன செய்யணும், பீடியை கொண்டு வந்து பீடி நூலை அவிட்டு போட்டு அந்த பீடிக்குள்ளே இருக்கிற அந்த பீடிக்குள்ளே வருகிற அந்த இலைகள் வேறு தெரியும் தானே உங்களுக்கு, அந்த இலைகளோட இந்த இலையை சேர்த்து வச்சுட்டு திருப்ப பீடியை சுற்றி போட்டு கட்டி போட்டு என்ன செய்யணும், பத்தினம். அதுதான் இன்றைக்கு வந்து பாடசாலை மாணவர்களுக்குள்ள வந்து நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே மக்கள் செய்யணும் தான், நான் அதை குறித்து பேசுகிறதில்லை. நான் இப்போ இல்லை பாடசாலை சம்பந்தமாக நான் இந்த கண்ணால் கண்ட விஷயத்தை வந்து பதிவு செய்யணும்ன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறேன். உண்மையாகவே இதை வந்து நாங்கள் வந்து இதை வந்து சும்மா ஒரு சாதாரணமாக விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க. உங்களோட பிள்ளைகளை வந்து பெற்றோர்களாக நீங்கள் கவனம் எடுக்கணும். இது மட்டும் சொல்லலாது, நான் கஞ்சா மட்டும் சொல்லலாது, நிறைய குளுசைகள் வந்திருக்கு, ஊசிகள் வந்திருக்கு. அதோட வந்து வித்தியாசமான போதைகள் எல்லாம் எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ மலிஞ்சு போயிருக்குது.
இப்போ ஓரளவு எல்லா இடத்தையும் வளைச்சு அரசாங்கத்தால் என்ன செய்யணும்னா பிடிச்சு கொண்டிருக்கணும். ரெண்டாலும் வியாபாரம் செய்கிறவர்கள் ஏதோ தங்களுடைய மூளையை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான கலப்படங்களை செய்து கூட அதுகள் பாவிச்சா வந்து உடம்பு கூடாது. அதோட வந்து இப்படியான ஒரு ஆகலும் ஒரு இப்படி பாதினியத்தோ கலந்து அதுக்குள்ள சாரான்னு சொன்னா பாருங்க, எங்களுடைய சரீரம் என்ன செய்ய முடியும், எவ்வளவு ஒரு வேதனைப்படும். எங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற ஹார்ட், எங்களுக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாம் என்ன பாடுபடும் சற்று நீங்களே சிந்திச்சு பாருங்க. உண்மையா இதை வியாபாரம் செய்கிறவர்கள் என்ன சொல்ல, நீங்கள் மனம் திரும்பணும். அப்படியான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு யுகத்தை அழிக்கிறீங்க. எல்லாத்தையும் விட்டு நீங்கள் மனம் திரும்பணும். நல்ல வாழ்க்கை எல்லாருமே வாழணும். என்ன நாங்கள் வாழ போகிற நாட்கள் வந்து ஏதோ 1000 வருஷம் 2000 வருஷம் நாங்கள் வந்து வாழ போகிற ஆட்கள் இல்லை. இருக்கிற வயசில் வந்து இருக்கிற காலங்களில் வந்து எல்லாரோட சந்தோஷமாக எல்லாரையும் வந்து அண்டி அணைஞ்சு மற்றவர்களை வந்து தீய வழிக்குள்ளே நாங்கள் தள்ளாமல் மற்றவர்களுக்கு எங்களால் ஆன நன்மைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக சொல்லி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த மனுஷனுக்கு வந்து எடுத்துக்காட்டு. எங்களை வியாபாரம் நாங்கள் உழைக்கிறதுக்கு வந்து எத்தனை வழிகள் இருக்கிறது. இப்படி இந்த கஞ்சாக்களில் வந்து இப்படி பாதனியங்களை போட்டு இப்படி கஞ்சா விற்று தூளை விற்று அப்படி கலப்படம் செய்து அதோட வந்து இப்படி அநியாயமான காரியங்கள் வந்து வியாபாரிகள் தயவு செய்து செய்யாதீங்க. இது வந்து உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் அதை வந்து உங்களை தான் வந்து சேர்ந்து கொள்ளும். தயவு செய்து பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை கவனமிடுங்கள். அதோடு வந்து இந்த பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையாகவே இதை விட்டு வெளியில் வரணும். உங்களுக்கு நிறைய எதிர்காலம் இருக்குது. உங்களுடைய தாய் தகப்பனுடைய கடமைகளை இலட்சியங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அதன் மூலம் நீங்கள் செயல்படுங்க. அதோடு வந்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளில் வந்து நீங்கள் கவனமிடுங்க. உங்களுடைய பிள்ளைகளில் வித்தியாசம் காணப்படும் போது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டறிந்து அப்படியான நண்பர்களோடு உங்களை பிள்ளைகளை சேர விடாதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் வருது, அவரை திருத்தலை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருந்தால் போய் அறிவிங்க. உங்களோட பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம். என்ன அதால் வந்து எந்த ஒரு தீமையும் பெறணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் திருந்தி நல்லபடியாக வாழணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகள் என்ன செய்யணும் சொல்ல கேட்பீங்க. சில பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ தெரியாத இப்போ சண்டை ஆசிரியர்களுக்கு அடிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வந்துட்டினோம். அவ்வளோத்துக்கு ஒவ்வொரு காரியங்களையும் அடிமைப்பட்டுட்டோம். அவரோட தாய் தகப்பனு கூட இப்போ கை வச்சு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படியான பிள்ளைகள் இருக்கணும்னா நீங்கள் நேரடியாக பிள்ளைகளை போய் அதுக்கான பொறுப்பு அதிகாரிகளிடத்துல கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அறிவித்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்பினோம். எங்களுடைய சமுதாயத்தை, அதாவது எதிர்கால சமுதாயத்தை, சந்ததியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே இந்த கொடிய போதை, அதாவது பழக்க வளத்தில் இருந்து எங்களுடைய மக்களை, எங்களுடைய பாடசாலை மாணவர்களை காக்க வேண்டிய வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. இதை வந்து நிறைய நாள் வந்து எப்படியாச்சும் கதைச்சி போடணும்னு சொல்லி எனக்கு ஆசை. சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு உண்மையாகவே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து நான் எத்தனை நேரம் சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் இருந்து திருப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் பற்றி கொண்டிருக்கிறேன். ஆக்களையும் எனக்கு தெரியும். கடைசியாக நான் விரட்டி போட்டு விட்டது வந்து இப்படியே நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நான் என்ன செய்வேன், பள்ளிக்கூடத்தில் வந்து அதிகளோட காட்சி போட்டு நேரடியாக ஆக்களை வந்து இனம் காட்டுவேன் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு பிறகு விடிய வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து பற்றி கொண்டிருக்கிறேன். இது பத்துறதால வந்து இப்போ இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் அவற்ற எதிர்காலம் பாதிக்கப்படுது. அதோட வந்து உடல் நிலையங்கள் பாதிக்கப்படுது. அதை வந்து அவன் பெற்றோர்கள்ட்ட அந்த தியாகமாக வளர்ப்பு அவர்கிட்ட வந்து லட்சியம் பாதிக்கப்படுது. அதோட வந்து இப்போவே பாதிச்சோன்னே அதை வந்து இவ பாவிச்சோன்னே பக்கத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளைகள் வந்து போயிடாது. அதில் வந்து சண்டைக்கு தான் அனுபவம். இந்த கஞ்சா எல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு கொடிய போதை. அதில் வந்து வேலை ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தயவு செய்து நான் திரும்ப சொல்கிற இது வந்து எங்களோட யாழ்ப்பாண பிரதேசத்தில் இப்போ அகப்பட்டிருக்கிற, அதாவது இப்போ வந்திருக்கிற போதைகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வந்து எந்த ஒரு நல் புத்தியாலேயோ சரி, எந்த ஒரு மருத்துவத்தாலேயோ சரி வெளியில் கொண்டு வர முடியாது. அவ்வளோத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அவ்வளோத்துக்கு வந்து அந்த போதைகளுடைய தாக்கங்களில் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டிருந்தார். அப்படி உங்களோட பிள்ளைகள் வந்து சில பேர் வந்து இதை விட முயற்சிப்பினால் அவர்களால் விட இயலாமல் இருக்கும். உண்மையாகவே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நான் என்னுடைய மனசில் பட்டதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய அருகாமலே ஏதாவது சேர்ச்சுகள் இருந்தால் அந்த இடத்துல பாசஸ் மாதிரி இருப்பினும் நீங்கள் கொண்டு ஷோ பண்ணினா
ஆண்டவர் தொடர்ச்ச என்ன செய்வார்னு சொன்னால் கண்டிப்பாக தொடுவார். ஆண்டவரால் மாத்திரம்தான் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியும். எனவே இந்த காணொலி நான் முடிக்க போகிறேன். நிறைய காய்ச்சி கொண்டே போகலாம். உண்மையாகவே கேள்விக்குறியோடு தான் ஒருவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எனவே உணர்வடையங்கள். அடுத்த வீட்டு பிள்ளை தானே, எங்களுடைய பிள்ளை இல்லைத்தானே, அவற்றை பிள்ளை தானே இவற்றை பிள்ளை தானே இல்லாமல் எங்களுடைய கண்ணில் என்ன தப்புப்படுவதோ அதை நாங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நாங்கள் நேராக போய் கேட்காட்டியும் கூட ஏதோ ஒரு வழியில் அதை தெரியப்படுத்தணும். போலீஸ் அதிகாரிகளுக்கோ சரி, அவருடைய பெற்றோர்களுக்கோ சரி, மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ சரி, அதை தெரியப்படுத்துகிற பொழுது அவர்கள் அதுக்கேற்ற நடவடிக்கையை என்ன செய்யணும், எடுப்பினும். ஓகே, இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். முடிஞ்சளவு சமுதாயத்தை பாதுகாப்போம், சிறுவர்களை பாதுகாப்போம், எதிர்வருகிற சந்ததிகளை பாதுகாப்போம். ஓகே உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.